Now we will continue the management theory part. Program evaluation technique. So PERT அப்படின்னா என்னன்னா Program Evaluation Review Technique. So what is the full form of PERT கேட்பாங்க. Program Evaluation Review Technique. ஓகே ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது A+4M+B. ஸோ இது யார் கொண்டு வந்தோன்னா யூஎஸ் நேவி போலாரிஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த இயர் 1957 to 1958. PERT and CPM are used in improving the qualities in modern management. CPM. Okay, CPM is critical path method. So what is the full form of CPM கேட்பாங்க. அப்போ critical path method. So what are the two principles that are, what are the two techniques that are employed in modern management to improve the quality in management? So quality, modern managementல இருக்க quality improve பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா PERT and CPM. ஸோ PERT and CPM எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ PERT and management are used in improving the quality in modern management. CPM stands for critical path method. Okay, CPM TE equal to TE plus T dew point. CPM யார் கொண்டு வந்தா அப்படின்னா இட் வாஸ் டெவலப்ட் பை டியூ பாயிண்ட். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து டெவலப் பண்ணது யாருன்னா டியூ பாயிண்ட். இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டில் சில கஷ்டமான விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிபிஎம் டெக்னிக்கா அப்படி கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டோட ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க கேட்டாங்கன்னா சிபிஎம். CPM was developed by Dew Point in order to control complex industrial project. அடுத்து TQM. TQM நானது full form Total Quality Management. So Total Quality Management என்னன்னு பார்ப்போம். So Total Quality Management is a philosophy and not a technique. ஸோ அது வந்து ஒரு ஃபிலாசபி, அது வந்து ஒரு டெக்னிக் கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் டூ பேசிக் கான்செப்ட். அது வந்து ரெண்டு கருத்தை உள்ளடக்கியது. என்னென்ன? குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன். ஒன்று வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். தென் எம்ப்ளாயினா ஒருத்தர் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஹோல் எம்ப்ளாயீஸ் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் தேவை. புரியுதுங்களா? முழுமையாக கம்ப்ளீட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ பார்ட்டிசிபேஷன்னாலே டிக்யூஎம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து W. Edward Deming started his work on quality in 1940s. ஸோ எட்வர்ட் வந்து அவர் என்ன கொண்டு வந்தால் பிடிசிஏ சைக்கிள். அடுத்த கொஸ்டின் வந்து பிடிசிஏ சைக்கிள் வந்து யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. எட்வர்ட் டெமிங். புரியுதுங்களா? அவர் குவாலிட்டியை பற்றி ஒர்க் பண்ண ஆரம்பித்து பிடிசிஏ சைக்கிளில் ஒன்று கொண்டு வரார். எப்போனா 1940s. அடுத்து ஜோசப் எம் ஜூரன், அவர் வந்து ட்ரையாலஜி கொண்டு வந்துடுறார். ட்ரையாலஜி யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜோசப் எம் ஜூரன். அடுத்து ஆர்மண்ட் எம் ஃபீகன்பாம், டோட்டல் குவாலிட்டி கண்ட்ரோல். திஸ் டேர்ம் வாஸ் லேட்டர் சேஞ்ச் இன்டு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ டோட்டல் குவாலிட்டி கண்ட்ரோல் கொண்டு வந்தது யாருன்னா ஆர்மண்ட் வி ஃபீகன்பாம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ தான் யார் இது வராங்க. புரியுதுங்களா? ஸோ வந்து நம்ம வந்து ஜோசப் எம் ஜூரன் வந்து ட்ரையாலஜி, ஆர்மண்ட் வி ஃபீகன்பாம் வந்து டோட்டல் குவாலிட்டி கண்ட்ரோலர். திஸ் டேர்ம் வாஸ் சேஞ்ச் இன்டு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அடுத்து டெமிங் பார்த்தோம்னா எட்வர்ட் டெமிங் பிடிசிஏ சைக்கிள். அது என்ன அப்படின்னா பிடிசி சைக்கிள் என்னென்னா பிளானிங், டூ, செக், ஆக்ட். ஸோ பி அப்படின்னா பிளான் பண்ணணும். அப்புறம் பிளான் பண்ணதான் நம்ம டூ பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தோடனே வேலையை செஞ்சுட்டோடனே செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். அதுதான் பிளான், டூ, ஆக்ட். பிளான், டூ, செக், ஆக்ட். அடுத்து ஜூரஸ் ட்ரையாலஜி. ஸோ ட்ரையாலஜி இது. ஓகே, இங்கே குவாலிட்டி அதெல்லாம் குவாலிட்டி பற்றி பேசியிருப்பார். 3 குவாலிட்டி பற்றி பேசியிருப்பார். குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து ஸ்பைரல் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். ஸ்பைரல் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரங்கநாதன். ஹூ brought out ஸ்பைரல் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். இது வந்து நெவர் எண்டிங். ஸ்பைரல் அப்படின்னா இட் வில் நாட் எண்ட், இட் வில் கண்டினியூ. ஓகே, நெவர் எண்டிங் ஸ்பைரல் இது. ஓகே, டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் தான் இதை கொண்டு வந்தார். ரங்கநாதன் ஹாஸ் கேரக்டரைஸ்ட் த ஒர்க்கிங் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் பை நெவர் எண்டிங் ஸ்பைரல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் மெத்தட் வந்து நெவர் எண்டிங் ஸ்பைரல் மூவ்மெண்ட்டாக ரங்கநாதன் சொல்கிறாரு. The 4 cardinal points of cycle are denoted by SRR by the terms. இதில் 4 விதமான கார்டினல் பாயிண்ட்ஸும் சொல்கிறார் எஸ்ஆர் ரங்கநாதன். அது என்ன அப்படின்னா நாதிர், அசண்டன்ட், ஜெனித், டிசண்டன்ட். ஸோ NAZD, நாதிர், அசண்டன்ட், ஜெனித், டிசண்டன்ட்.
ஸோ மேஸ்லோ ஹைரார்கிக்கல் ஆஃப் நீட்ஸ். ஸோ நீடு தியரி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆப்ரஹாம் மேஸ்லோ இதுதான். ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீடு. ஃபிசியாலஜிக்கல் நீடில் வந்து ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் வருது. சேஃப்டி நீடில் வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வருது. சோஷியல் நீடில் வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் லவ். தென் வந்து எஸ்டீம் நீட்ஸில் வந்து செல்ஃப் எஸ்டீம் ரெக்கக்னேஷன் அண்ட் ஸ்டேட்டஸு. கடைசியாக வந்து மேலே உச்சியில் எது இருக்குது அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகே, அடுத்து ஹர்ஸ்பர்கோட 2 ஃபேக்டர் தியரி பார்த்தோம். புரியுதுங்களா? ஹர்ஸ்பர்கோட 2 ஃபேக்டர் தியரி என்ன பார்த்தோம்? மோட்டிவேஷன் அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் வருது? குவாலிட்டி ஆஃப் சூப்பர்விஷன், பே, ஆர்கனைசேஷனோட பாலிசி, ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷன், ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், ஜாப் செக்யூரிட்டி. மோட்டிவேஷனில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பர்சனல் growth, ரெக்கக்னேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, அச்சீவ்மெண்ட்டு, இதெல்லாம் வருது. இதை மேனேஜரல் கிரிட். ஓகே, இப்போ சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹர்ஸ்பர்க் 2 ஃபேக்டர் தியரி டீல்ஸ் வித். ஹர்ஸ்பர்கோட 2 ஃபேக்டர் தியரி எதை பற்றி டீல் பண்ணுது? ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டா, லீடர்ஷிப்பா, டெசிஷன் மேக்கிங்கா, மோட்டிவேஷனா? ஸோ 2 ஃபேக்டர் தியரி வந்து மோட்டிவேஷன் பற்றி டீல் பண்ணுது. அடுத்து ஹென்ரி ஃபாயில் இஸ் கன்சர்ன் வித். ஸோ ஹென்ரி ஃபாயில் எதில் வராரு? டெசிஷன் ஸ்கூல் ஆஃப் தாட்டா, ஹியூமன் ரிலேஷன் ஸ்கூல் ஆஃப் தாட்டா, சோஷியல் சிஸ்டம் ஸ்கூல் ஆஃப் தாட்டா, கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்டா? ஸோ ஹென்ரி ஃபாயில்னா என்ன சொல்லியிருக்காங்க? கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்? ஹென்ரி ஃபாயில். ஸோ ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னா தான் டெய்லர். புரியுதுங்க? எஃப்டபிள்யூ டெய்லர். மற்ற நிறைய விஷயத்துக்கு ஃபாதர் யார் அப்படின்னா ஹென்ரி ஃபாயில் தான் மோஸ்ட்லி வருவாங்க. மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு, நியோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் ஹென்ரி ஃபாயில். அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஹென்ரி ஃபாயில். அடுத்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தியரி? அகைன் பாருங்க, ஹென்ரி ஃபாயில் தான் வராரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி இஸ் ரிலேட்டட் டு. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி எதுக்கு கீழே வருது? யார் கொண்டு வந்தா? எஃப்டபிள்யூ டெய்லர். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன் மூமெண்ட்டா? ஸோ ஹியூமன் ரிலேஷன் வந்துட்டா எல்டன் மேயோ. ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன் யாருன்னா எல்டன் மேயோ. அடுத்து ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் அ டூல் ஆஃப். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து எதில் வருது? லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் வருதா, லைப்ரரி கிளாஸிஃபிகேஷனா, லைப்ரரி கேட்டலாகிங்கா, ரெஃபரன்ஸ் சர்வீஸா? ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற கான்செப்ட் வந்து அந்த டூல் வந்து எதில் வருதுன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில். ஹூ பாப்புலரைஸ்டு ஹூ பாப்புலரைஸ்ட் த டேர்ம் ஜென்ரல் சிஸ்டம் தியரி? ஏற்கனவே நம்ம இது பார்த்தோம். ஜான் வான் பர்டன் ஃப்ளைன்னு பார்த்தோம். அதுதான் ஜான் வான் பெர்ட்லன் ஃபை. அடுத்து ஃபாதர் ஆஃப் ஜென்ரல் சிஸ்டம் தியரி அதான் வான் பெர்ட்லன் ஃபை. ஹூ காயின்டு த டேர்ம் டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன்? ஸோ புக் செலெக்ஷனில் நிறைய தியரிஸ் இருக்குது, நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இப்போ லைப்ரரியில் புக்கு வாங்கி போனோம்னா சில ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் என்ன அப்படின்னா டிமாண்ட் தியரி. எந்த புக்கை நிறைய டிமாண்ட், யாரில் யூஸர் வந்து எந்த புக்கை டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த புக்கை வாங்கி வைக்கணும். எவ்வளோ பேர் அந்த ஒரு புக்குக்கு வந்து எத்தனை டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி புக்கை வாங்கி வைக்கணும். அதுதான் டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன். ஸோ டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன் யார் கொண்டு வந்தாலும் மெக் கால்வின். இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கு. டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன் யார் கொண்டு வந்தாலும் மெக் கால்வின். அடுத்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பட்ஜெட் what percentage of total budget is to be spent on the binding of book of the library? ஸோ பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்? 5%. 5%. You have to spend for binding 5%. ஸோ இப்போ டோட்டல் பட்ஜெட் ஆஃப் த லைப்ரரி வந்து 3 lakhsன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 lakhல வந்து 5% எடுத்து நீங்கள் வந்து லைப்ரரி பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பட்ஜெட் இஸ் டு பி ஸ்பெண்ட் ஆன் த பைண்டிங் ஆஃப் புக் ஆஃப் லைப்ரரி? அப்போ 5%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் மெத்தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் இன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஆஃப் எ சிஸ்டம்? ஸோ காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஆஃப் எ சிஸ்டம் அதுக்கு வந்து என்ன மெத்தட் வந்து யூஸாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும்? கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் இன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஆஃப் எ சிஸ்டம். வாட் necessitated the use of marketing techniques in library? ஸோ லைப்ரரியில் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. எதனால்? The rising cost of information product, the change in the information demand of user, increasing threat from the emerging industry. இப்போ மூணுமே தான் காரணம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட், இன்ஃபர்மேஷன் வந்து விலைக்கு வாங்க ஆரம்பிச்சு, எல்லாமே பணமாயிடுச்சு. ஸோ whenever you are getting the information you have to pay. The rising cost of information product, the change in the information demand of user,
யூஸரோட இன்ஃபர்மேஷன் டிமாண்ட் வந்து வேரி ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இன்க்ரீசிங் த்ரெட் ஃப்ரம் த எமர்ஜிங் இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய இதெல்லாம் த்ரெட்ஸும் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் தான் மார்க்கெட்டிங்கை வந்து லைபில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஜாப் காஸ்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. கவரிங் த காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் பீங் ப்ராசஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எவ்வளோ காஸ்ட்டு, அதுதான் ஜாப் காஸ்ட். ஸோ ஜாப் காஸ்ட்ன்றது கவரிங் த காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் பீங் ப்ராசஸ்ட். இன் லைப்ரரி சயின்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஃபார் மார்க்கெட்டிங்? ஸோ லைப்ரரி சயின்ஸில் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்குறாங்க. செல்லிங் த லைப்ரரி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். செல்லிங் ஆஃப் லைப்ரரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ நம்ம லைப்ரரியில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். பிபிலியோகிராஃபி, ஆப்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்லேஷன், ரெப்ரோகிராஃபி அந்த மாதிரி. அண்ட் சர்வீசஸ், நிறைய சர்வீஸும் கொடுப்போம். என்ன கொடுப்போம், என்னென்ன சர்வீஸு? இன்டர் லைப்ரரி லோனு, டாக்குமெண்ட் டெலிவரி சர்வீஸ், செலக்டிவ் டெசிக்னேஷன் சர்வீஸ், கரண்ட் அவேர்னஸ் சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி சில சர்வீஸ்க்குலாம் நம்ம வந்து வி செல். ஓகே, வி செல் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ இன் லைப்ரரி சயின்ஸ் ரெப்ரோகிராஃபி, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வி ஆர் செல்லிங். ஓகே, ஸோ இன் லைப்ரரி சயின்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஃபார் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங் அப்படின்னா செல்லிங் ஆஃப் லைப்ரரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ளோ ஆன் ரெக்கார்ட்ஸ்? ஸோ ரிப்போர்ட்டிங்கா, ஆடிட்டிங்கா, அக்கௌண்டிங்கா, பட்ஜெட்டிங்கா? பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங்னா என்னது? சிஸ்டமேட்டிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ளோ ஆன் ரெக்கார்ட்ஸ். வரவு என்ன, செலவு என்ன, அதை வந்து ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணணும், அதுதான். டைம் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் ஆர் இன்க்ளூடட் இன். ஸோ டைம் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் வந்து எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? டைம் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் ஆர் இன்க்ளூடட் இன் ஆப்ஷன்ஸ் ஆர் சிஸ்டம் அப்ரோச், கான்ட் சார்ட், ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக், ஒர்க் அனாலிசிஸ். ஸோ பேர்ட்டில் தான் ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக்கில் தான் டைம் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து டைம், ஸ்பேஸ், மெட்டீரியல் அண்ட் ப்ராடக்ட் பட்ஜெட் வாஸ் எனுமரேட்டட் பை கூன்ஸ். நம்ம ஏற்கனவே அந்த தியரியில் பார்த்தோம். டைமு, ஸ்பேஸு, மெட்டீரியல், ப்ராடக்ட், பட்ஜெட்டு இதை வந்து கொண்டு வந்தது யார்? கூன்ஸ். வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் இன் லைப்ரரி? இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங்னா என்னது? லைப்ரரியில் மார்க்கெட்டிங் ஆஃப் லைப்ரரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், அதே தான். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபர்னிச்சர் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபர்னிச்சர் வாங்கி போடுறோம், அதோட செலவு வந்து எதில் வரும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரா, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சரா, கண்டிஜென்சி எக்ஸ்பெண்டிச்சரா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு வாட்டி தான் நடக்கும் அந்த செலவு. இப்போ ஃபர்னிச்சர் வந்து இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா அது 10 வருஷத்துக்கு அது பண்ணிருக்கும், வருஷம் அடிக்கடிலாம் வந்து செலவு இருக்காது, புரியுதுங்களா? ஆனால் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும், செலவு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயியோட சேலரி. இப்போ லைப்ரரி ஸ்டாஃபோட சேலரி என்ன பண்ணுவோம்? மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோம், புரியுதுங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம், அது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து இட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கார்டெக்ஸ் சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ கார்டெக்ஸ் சிஸ்டம் வந்து எதில் வருது அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் ப்ரியாடிக்கல். ஸோ அந்த காலத்தில் வந்து ப்ரியாடிக்கல்ஸை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கார்டு போட்டுப்பாங்க. கார்டு போட்டு ப்ரியாடிக்கல் வருது அப்படின்னா டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, அது யார்கிட்ட வந்து வாங்கணும், எவ்வளோ காசு செலவு பண்ணணும், இதெல்லாம் அந்த டீட்டெயில் அந்த கார்டில் வந்து எழுதி. கார்டெக்ஸ்ன்றது ஒரு கேபின் மாதிரி. இப்போ அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கேட்டலாக் கேபின் இருக்குல்ல, கேட்டலாக்குன்னு தனியாக ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அயன் ட்ரே மாதிரி இருக்கும், அதில் வந்து கேட்டலாக் கார்டெலாம் சொருவி விடுவாங்க. அது போல் ப்ரியாடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கார்டெக்ஸ் சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. ஸோ கார்டெக்ஸ் இஸ் மென்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஃபார் ப்ரியாடிக்கல். ஓகே, அடுத்து இன் விச் சிஸ்டம் ஒன் பாட்டம் கார்டு இஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஈச் ப்ரியாடிக்கல். ஸோ கார்டெக்ஸ்னாலே ப்ரியாடிக்கலுக்கு தான். ஒன் பாட்டம் கார்டு வந்து எதுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரியாடிக்கலுக்கு தான். எதில் ஃபாலோ பண்ணுறோன்னா கார்டெக்ஸ் சிஸ்டம். ஒன் பாட்டம் கார்டு வந்து எதில் வருது அப்படின்னா கார்டெக்ஸ் சிஸ்டம். ஸோ கார்டெக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரியாடிக்கல். அது வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரேயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கார்டை எழுதி இப்போ இப்போ ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வாங்குறோம் வச்சுக்கோங்க. ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைட்டில் எழுதிட்டு ஆத்தர் யார், அதை யார் பப்ளிஷ் பண்ணுறா, எத்தனை வால்யூம் வருது, எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி, இதெல்லாம் எழுதி அந்த ட்ரே அந்த கேபின் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை சொருவிடும், அதுதான்.
அடுத்து புக் செலெக்ஷன் பிரின்சிபல். லைப்ரரியில் வந்து புக்கை வாங்கி போடுறோம், அதுக்கு என்னெல்லாம் பிரின்சிபல், என்ன கொள்கையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அது என்னன்னு பார்ப்போம். த பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட். இதை சொன்னது ஏன்னா மெல்வில் டேவி. எப்போனா 1876 சொல்லியிருக்காரு. பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட். ஹூ செட் திஸ்ன்னு வாங்க, டேவியா, மெக்கால்வினா, ட்ரூரேவான்னு வாங்க. அப்போ டேவின்னு நீங்கள் அடிக்கணும். ஸோ வந்து குறைஞ்ச விலையில் புத்தகத்தை வாங்கி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்றாங்க. பெஸ்ட்டு புக்காக வேணும். நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்கினா கூட அது பெஸ்ட்டு புக்காக வாங்கி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுங்கன்றாங்க. த பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட். அதுதான். டிமாண்ட் ஃபார் புக் ஷுட் பி டிஃபரன்ஷியேட்டட் அக்கார்டிங் டு இட்ஸ் வேல்யூ, வெரைட்டி அண்ட் வால்யூம். ஸோ புக்கோட டிமாண்ட் வந்து அதோட வேல்யூ பொறுத்து, அதோட வெரைட்டி பொறுத்து, அது வால்யூம் பொறுத்து. ஸோ டிமாண்ட் வில் பி டிஃபரன்ஷியேட்டட் அக்கார்டிங் டு இட்ஸ் வேல்யூ, வெரைட்டி அண்ட் வால்யூம். எந்த புக்குக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அந்த புக்கை வாங்கி போடுங்க. அது யார் கொண்டு வந்தாருன்னா மெக்கால்வின் டிமாண்ட் தியரி 1925. அப்படி கேட்பாங்க. டிமாண்ட் தியரி எப்போ வந்ததுன்னா 1925. The high purpose of book selection is to provide right book to the right user at the right time. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? ஜான் ட்ரூரே. எப்போ சொன்னாருன்னு கேட்பாங்க, 1920. ஸோ ஜான் ட்ரூரே பிரின்சிபல் எப்போ வந்ததுன்னு 1930. ஓகே, ஜான் ட்ரூரே பிரின்சிபல் வாஸ் brought out in the year 1930. அது என்னன்னு கேட்டாங்கன்னா, the highest purpose of book selection. ஸோ எதுக்காக நம்ம புக் செலக்ட் பண்ணுறோம்? டு ப்ரொவைட் த ரைட் புக் டு த ரைட் யூஸர் அட் த ரைட் டைம். கரெக்டான டைமில் கரெக்டான புத்தகத்தை கொடுக்குறது, கரெக்டான ரீடருக்கு. இதை சொன்னது யார் அப்படின்னா ட்ரூரே. எப்போன்னா 1930 சொல்லியிருக்காரு. அடுத்து ரங்கநாதன்ஸ் டேர்ம்ஸ். ரங்கநாதன் வந்து சில டேர்ம்ஸ், சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னென்னலாம் பார்ப்போம். த டேர்ம் இனிஷியேஷன் ப்ரோக்ராம் டு நியூ யூசர் வாஸ் காயின்டு பை டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன். ஸோ புதுசாக ஒரு யூசர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு லைப்ரரியை கூட்டிகிட்டு வந்து காட்டி லைப்ரரியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வந்து வி ஹவ் டு எஜுகேட் த யூசர். ஸோ அதுதான் இனிஷியேஷன் ப்ரோக்ராம். ஸோ இனிஷியேஷன் ப்ரோக்ராம் டு நியூ யூசர் அந்த டேர்மை கொண்டு வந்து யார்? டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் டேர்ம்டு த ஒர்க் ஆஃப் அக்வசிஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவன் அவுட் சைட் த ஸ்க்ரீனு கொண்டு வராரு. ஒரு 2 வார்த்தையை சொல்கிறாரு எஸ்ஆர் ரங்கநாதன். என்ன அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அவுட் சைட் த ஸ்க்ரீன். ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து எதை கொண்டு வராரு அப்படின்னா அக்வசிஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டா. இப்போ வந்து சினிமா படம் எடுக்கிறாங்க. சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஷூட்டிங் எல்லாமே நடத்துவாங்க. எடுத்துட்ட பிறகு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்ன தெரியுது? படம் மட்டும் தான் தெரியுது, வெளி வருது. அதுக்கு முன்னாடி பல வேலைகள் நடக்குது. அதுதான். அப்போ லைப்ரரியில் வந்து புத்தகம் வந்து ரேக்கில் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்கூட்டியே சில வேலைகள்லாம் பண்ணி வைப்பாங்க. அக்வசிஷன், புக்கை வாங்கி வைக்கிறது, அது புக்கை அடுக்கி வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுனா பிஹைண்ட் த ஸ்க்ரீன், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி. வேரஸ் த ஸ்டாஃப் கவுண்டர் செக்ஷனில் இருக்க ஸ்டாஃப், ரெஃபரன்ஸ் செக்ஷன் அண்ட் அதர் ரீடர் சர்வீஸ் செக்ஷன், அவங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் ரீடர்ஸ் அண்ட் தே பெர்ஃபார்ம் தர் டியூட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளைண்டர்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் டர்ம்ட் அஸ் அவுட் சைட் த ஸ்க்ரீன். ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி தான். சினிமா படம் வெளிவரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது போல தான் லைப்ரரியும். லைப்ரரியில் என்ன பண்ணுறாங்க? பிஹைண்ட் த ஸ்க்ரீன் முன்கூட்டியே நம்ம புக்கெல்லாம் செலக்ட் பண்ணி புக்கெல்லாம் வந்து கேட்லாக் கார்டு எழுதி புக்கை கம்ப்யூட்டரில் ஏற்றி அதுக்கு அப்புறமேட்டு வந்து ரேக்கில் வைக்கிறாங்க. அது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இப்போ அவுட் சைட் த ஸ்க்ரீனில் வந்து என்ன வேலை நடக்குதுன்னா கவுண்டரில் சர்க்குலேஷன் ஒர்க்கு, எதெல்லாம் வந்து யூஸருக்கு முன்னாடி நடக்குதோ அதெல்லாம் அவுட் சைட் த ஸ்க்ரீன். ரெஃபரன்ஸ் சர்வீஸு, அப்போ ரீடர் சர்வீஸ், இதெல்லாம் டைரக்ட் கான்டாக்ட் வித் ரீடர்ஸ், அதெல்லாம் வந்து அவுட் சைட் த ஸ்க்ரீன். அடுத்து பி ஸ்பீக்கிங் ஒர்க் இண்டிகேட்ஸ். பி ஸ்பீக்கிங் ஒர்க்னா என்னது? ரிசர்வேஷன் ஒர்க். இந்த கொஸ்டினும் டிஎன்பிசியில் வந்திருக்குது. பி ஸ்பீக்கிங் ஒர்க் இண்டிகேட்ஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ரிசர்வேஷன் ஒர்க், இஷ்யூ ஒர்க், தென் வந்து ரிட்டர்ன் ஒர்க் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் ரிசர்வேஷன் ஒர்க்குன்னு இருக்கு. பி ஸ்பீக்கிங் ஒர்க் யார் கொண்டு வந்தா, யார் சொன்னான்னு கேட்டா அப்படின்னா எஸ்ஆர் ரங்கநாதன். அப்படியும் வரும். அடுத்து சர்க்குலேஷன் சிஸ்டம், ப்ரௌனி சார்ஜிங் சிஸ்டம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலேஷன் வந்து தே ஆர் நாட் ஆட்டோமேட்டட். ஸோ டுடே ஒன்லி வி ஆர் யூசிங் வேரியஸ் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் டு ஆட்டோமேட் த ஒர்க். Okay. So there are two types of library software. One is commercial software and another one is open source software. ஒன்று வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, இன்னொன்று வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க? சர்க்குலேஷன், புக் இஷ்யூ ரிட்டர்ன்லாம் என்ன பண்ணாங்க? ரிஜிஸ்டர் மெத்தட் யூஸ் பண்ணாங்க,
கார்டு மெத்தட் இந்த மாதிரி யூஸ் பண்ண அது என்னெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌனி சார்ஜிங் சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. சார்ஜிங் அப்படின்னா இஷ்யூன்னு அர்த்தம். புரியுது. டிஸ்சார்ஜிங்னா ரிட்டர்ன். ப்ரௌனி சார்ஜிங் சிஸ்டமில் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா நைனி இ ப்ரௌனி. Brownie charging system was introduced by Naini E. Brownie in the Library of Bureau in Boston. இதுல ரெண்டு கொஸ்டின் வந்து பாருங்க. ப்ரௌனிங் சார்ஜிங் சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. நைனி இ ப்ரௌன். அது எந்த லைப்ரரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா லைப்ரரி ஆஃப் பியூரோ இன் பாஸ்டன். அடுத்து ரங்கநாதன் டூ கார்ட் சிஸ்டம். ஸோ ரங்கநாதன் வந்து டூ கார்ட் சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. டூ கார்ட் சிஸ்டம் ரங்கநாதன். ஒன்று வந்து புக் கார்டு, டு பி இன் பேக்கெட் ஃபார்ம். நம்ம புக்குக்கு பின்னாடி பேக்கெட் மாதிரி ஒன்று ஒட்டியிருப்பாங்க, முன்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உள்ள ஒரு கார்டு இருக்கும். புக் கார்டு டு பி பேக்கெட் ஃபார்ம், ரீடர்ஸ் டிக்கெட், நான் பேக்கெட்டட் பிளேயிங் கார்டு இன்ட்ரடியூஸ்ட் இன் 1920s. ஸோ இந்த டூ கார்ட் சிஸ்டம் வந்து 1920 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து புக் கார்டு, அது பேக்கெட் வடிவத்தில் இருக்கும். அடுத்து ரீடர்ஸ் டிக்கெட், நான் பேக்கெட்டட் பிளேயிங் கார்டு. அடுத்து நீவாக் சார்ஜிங் சிஸ்டம். இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நீவாக்கும் அடிக்கடி வந்திருக்குது. ஸோ நீவாக் சார்ஜிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். திஸ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 1900. ஸோ கேட்பாங்க கொஸ்டின் எப்படி வரும். நீவாக் சார்ஜிங் சிஸ்டம் எந்த கண்ட்ரியில் வந்தது, அமெரிக்காவா இல்லாட்டி இங்கிலாண்டான்னு கேட்பாங்க. அப்போ அமெரிக்கா. எந்த வருஷம்னா 1900. ஸோ நீவாக் சார்ஜிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 1900 டூரிங் த லைப்ரரிஷிப் ஆஃப் ஜான் காட்டன் டானா in the Public Library of Newark, New Jersey. ஸோ நியூ ஜெர்சி எங்கே இருக்குது, அமெரிக்காவில் தான். பப்ளிக் லைப்ரரி ஆஃப் நியூயார்க். 2 ரீடர்ஸ் டிக்கெட் ஆர் ப்ரொவைடட் டு த ரீடர்ஸ். ரீடருக்கு வந்து 2 ரீடர்ஸ் டிக்கெட் கொடுத்துறாங்க. ஸோ யாரோட லீடர்ஷிப்பில் வந்து நியூயார்க் சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. ஜான் காட்டன் டானா. எந்த லைப்ரரி இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நியூயார்க் லைப்ரரி, நியூ ஜெர்சி. அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு சர்க்குலேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். சர்க்குலேஷன் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா முதல்ல. This system was first introduced by IBM. IBM full form என்னது, International Mission Corporation, Business Mission Corporation, in the year 1947. So computerized circulation control system, who introduced it ன்னு கேட்பாங்க. அப்போ IBM. எந்த வருஷம்னா 1947. At the conference held in San Francisco by American Library Association. ஸோ ஏஎல்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் தான் கம்ப்யூட்டரைஸ்டு சர்க்குலேஷன் சிஸ்டம் வந்து ஐபிஎம்மால் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. எப்போன்னா 1947. அடுத்து சீரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். சீரியல்னானது ப்ரியாடிக்கல். சீரியல் கொஞ்சம் சீரியலில் ப்ரியாடிக்கலுக்கு வந்து 3 கார்ட் சிஸ்டம் கொண்டு வந்தார். யார், எஸ்ஆர் ரங்கநாதன். 3 கார்ட் சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. எஸ்ஆர் ரங்கநாதன். 3 கார்டு என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் கார்டு, செக் கார்டு, கிளாசிஃபைட் இண்டெக்ஸ் கார்டு. அதான் இங்கே ஆர்சிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்னா ரிஜிஸ்டர் கார்டு, சினா செக் கார்டு, அப்புறம் கிளாசிஃபைட் இண்டெக்ஸ் கார்டு. இதில் எப்படி கொஸ்டின் ஒன்றா 3 கார்ட் சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. 3 கார்ட் சிஸ்டம் எஸ்ஆர் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. அடுத்து 3 கார்ட் சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க. ப்ரியாடிக்கலுக்கா புக்குக்கான்னு. அப்போ ப்ரியாடிக்கல்னு அடிக்கணும். ப்ரியாடிக்கல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ தேர்ட் கார்டு இன் 3 கார்ட் சிஸ்டம் கேட்பாங்க. ரிஜிஸ்டர் கார்டு, செக் கார்டு, இன்னொன்று என்னன்னு கேட்பாங்க. அப்போ கிளாசிஃபைட் இண்டெக்ஸ் கார்டுன்னு அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டு எதுன்னு கேட்பாங்க. அப்போ ரிஜிஸ்டர் கார்டுன்னு அடிக்கணும். அடுத்து கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் வந்து யார் கொண்டு வந்தா, ரெமிங்டன் ரேண்டம் ஆஃப் இந்தியா லிமிடெட். கார்டெக்ஸ் இஸ் ஸ்டீல் கேபினெட்டா, ஸ்டீலில் இருக்கும் கேபினெட் வித் ஸ்டீல் கார்டு ஹோல்டர்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கார்டு எழுதி அந்த ஸ்டீல் கேபினெட்டில் சொருவிடுவாங்க. ஸோ அந்த கார்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், ப்ரியாடிக்கலோட டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, வால்யூம் என்ன, யார் பப்ளிஷ் பண்ணா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது முடிச்சிட்டோம்னா அடுத்து சர்க்குலேஷன் சிஸ்டம். ஸோ அந்த காலத்தில் சர்க்குலேஷனில் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, யார் அது என்னென்ன கொண்டு வந்தாங்க. ஃபோட்டோ சார்ஜிங் சிஸ்டம். ஃபோட்டோ வச்சு சார்ஜ் பண்ணாங்க, இஷ்யூ பண்ணாங்க. ரால்ஃப் ஆர் ஷோ. டே புக் சிஸ்டம் எஸ்ஆர் ரங்கநாதன். ஸோ டே புக் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா எஸ்ஆர் ரங்கநாதன். ஃபோட்டோ சார்ஜிங் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா ரால்ஃப் ஆர் ஷோ. ப்ரௌனி சார்ஜிங் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா நைனா இ ப்ரௌனி. கலர் சார்ஜிங் சிஸ்டம், கலரை வச்சு சார்ஜ் பண்ணாங்க, இஷ்யூ பண்ணாங்க. அது யார் கொண்டு வந்தாங்கன்னா வால்டர் ஹெச் கைசர். ஸோ ஜான் காட்டன் டானா வந்து யாருக்கு எதில் வராரு, நியூயார்க் சார்ஜிங் சிஸ்டத்தில் வராரு. அடுத்து ஸ்டாக் வெரிஃபிகேஷன். ஸ்டாக் வெரிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். So Library of Government of India and its other organization has to do a mandatory physical verification
of all their holdings as per the following guidance. ஸோ நான் எந்த லைப்ரரியாக இருக்கட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஸ்டாக் டேக்கிங் எடுக்கணும். ஸ்டாக்னா என்னது? இன்வென்ட்ரி. நம்மக்கிட்ட எல்லா புக்கும் இருக்குதா, ஏதாவது புக்கு மிஸ் ஆகிருக்குதா, என்னென்ன புக்கு டேமேஜோ, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் லைப்ரரிக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ லைப்ரரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் ஹஸ் டு mandatory physical verification, compulsory physical verification பண்ணணும் of all their holdings as per the following guidelines. என்னன்னு பார்ப்போம். Complete annual physical verification of books should be done every year in the case of library having not more than 20,000 holdings. ஸோ நம்மக்கிட்ட புக்கோட கலெக்ஷன் வந்து 20,000க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அண்ட் நாட் ஃபியூவர் தேன் ஒன் குவாலிஃபைட் லைப்ரரி ஸ்டாஃப். இப்போ 20,000க்குள்ளே கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஒரு ஆளை போட்டுடணும், ஒரு ஸ்டாஃப் எம்ப்ளாய் பண்ணணும். புரியுதுங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் there is only one qualified staff, the verification may be done as per the subpara 6. ஸோ அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகே. Complete physical verification at intervals of not more than 3 years should be done in the case of library having more than 20,000 but not more than 50,000 volumes. ஸோ ஒரு லைப்ரரியில் கலெக்ஷன் வந்து 20,000, அப்புறம் 50,000க்குள்ளே இருக்குது, 20,000 to 50,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 3 வருஷத்துக்கு ஒரு அடி பண்ணணும் ஃபிசிக்கல் செக்அப், கம்ப்ளீட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். 20,000 to 50,000க்குள்ளே இருந்ததுன்னா 3 years once. At the sample physical verification at intervals of not more than 5 years may be done in the case of library having more than 50,000 volumes. இப்போ லைப்ரரியில் 50,000 வால்யூம்ஸ் வந்துடுது, அதை தாண்டிடுது அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்பப்போ சாம்பிளாக இன்டர்வல் டைமில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இஃப் சச் சாம்பிள் வெரிஃபிகேஷன் ரிவீல்ஸ் அன்யூஷுவல் அன்ரீசனபிள் ஷார்ட்டேஜ், ஸோ அப்படி நீங்கள் வந்து இன்டர்வல் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, சாம்பிளாக பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு தெரிய வருது நிறைய புக்கு தொலைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். If such a sample verification reveals unusual or unreasonable shortage, அப்போ வந்து நமக்கு தெரிய வருது, கண்ணுக்கு தெரிய வருது ஒரு 10 புக்கு காணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனே கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிடணும். அதுதான். இப்போ சாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். எஸ்டிஐ இஸ் ஆப்ரேட்டட் ஆன், எஸ்டிஐன்னு செலக்டிவ் டெசிக்னேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ எஸ்டிஐ அப்படின்னா ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இப்போ காலேஜில் நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க, நிறைய ஒருத்தவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும், இன்னொருக்கு ஃபிசிக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், இன்னொருத்தவங்க கெமிஸ்ட்ரி பற்றி இன்ஃபர்மேஷன் தேவை. இப்போ யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கணும், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து எஸ்டிஐ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா கம்ப்யூட்டர் வச்சு தான் கொடுக்குறோம். அதில் வந்து டாக்குமெண்ட் ப்ரொஃபைல், யூசர் ப்ரொஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணிடணும். டாக்குமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க புக்ஸோட லிஸ்ட்டு, யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னா யூசரோட பயோடேட்டா, அது ரெண்டும் கம்ப்யூட்டரில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு எந்த யூசருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது. அப்போ டாக்குமெண்ட் ப்ரொஃபைல் அண்ட் யூசர் ப்ரொஃபைல் எதில் வருதுன்னு கேட்டாங்கன்னா எஸ்டிஐ. லைப்ரரி புல்லட்டின் வந்து எதில் வருது? கரண்ட் அவேர்னஸ் சர்வீஸ், சிஏஎஸ். த ஸ்டேட்மெண்ட் ரெஃபரன்ஸ் இஸ் டு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், வாட் இன்டெலிஜென்ஸ் இஸ் டு மிலிட்ரி, ஸ்டேட்டட் பை எஸ்ஆர் ரங்கநாதன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னு கேட்குறேன். ரெஃபரன்ஸ்னால் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் வந்து மிலிட்ரிக்கு இருக்கா மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்றார். இது சொன்னது யார்? எஸ்ஆர் ரங்கநாதன். ரெஃபரன்ஸ் இஸ் டு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், வாட் இன்டெலிஜென்ஸ் இஸ் டு மிலிட்ரி. திஸ் ஸ்டேட்மெண்ட் வாஸ் கிவன் பை எஸ்ஆர் ரங்கநாதன். அடுத்த கொஸ்டின். டபுள் பேமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இன் பீரியாடிக்கல் அக்வசிஷன். ஸோ பீரியாடிக்கலை நம்ம வாங்க சொல்ல நம்ம உஷாராக இருக்கணும். டபுள் பேமெண்ட் ஆகிடுதா, 2 வாட்டி பேமெண்ட் பண்ணிடுறோமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்து கார்டிங் ஒர்க் மீன்ஸ் ரைட்டிங் புக் செலெக்ஷன் கார்டு. ஸோ கார்டிங் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, புக் செலெக்ஷன், புக்கை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கார்டு எழுதுவாங்க, அதுதான் வந்து கார்டிங் ஒர்க். கார்டிங் ஒர்க் மீன்ஸ் ரைட்டிங் புக் செலெக்ஷன் கார்டு. அடுத்து பி ஸ்பீக்கிங் ஒர்க் இண்டிகேட்ஸ். ஸோ பி ஸ்பீக்கிங் ஒர்க் யார் கொண்டு வந்தால்? எஸ்ஆர் ரங்கநாதன் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ரிசர்வேஷன் ஒர்க்கு. ஸோ கார்டெக்ஸ்னா என்னது? எ ஸ்டீல் கேபினெட் வித் ஸ்டீல் கார்டு ஹோல்டர்ஸ் ஃபார் பீரியாடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏற்கனவே இது பார்த்துட்டோம். புக் டூப்ளிகேட்னா என்னது?
புக் டூப்ளிகேட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் எடிஷன் ஆஃப் எ புக்கா. ஒரு புக்குக்கு ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அந்த மாதிரி வரும். அந்த டிஃப்ரெண்ட் எடிஷன் ஆஃப் புக்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புக் டூப்ளிகேட்டுன்றாங்க. அடுத்து அப்புப்பா பேட்டர்ன். அப்புப்பா பேட்டர்ன் யார் கொண்டு வந்தா? எஸ்ஆர் ரங்கநாதன் தான். ஸோ அப்புப்பா ஏன்னா ஏலியன் ரீஜன், நாட் அட் ஆல் ரிலவெண்ட். பி அப்படின்னா பெனும்ரல், ஆக்சிலரி சப்ஜெக்ட். அம்ப்ரல் அப்படின்னா டைரக்ட்லி ரிலவெண்ட். ஓகே. ஸோ பி நம்பர்லாம் ஆக்சிலரி சப்ஜெக்ட். ஏலியன் அப்படின்னா நாட் அட் ஆல் ரிலவெண்ட்டாக. ஸோ இது எதில் வந்து ஹெல்ப்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் த ஷெல்ஃப். ஸோ அப்புப்பா பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷெல்ஃபில் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டாக. அடுத்து டம்மி சிஸ்டம் இண்டிகேட் ஷெல்விங் சிஸ்டம். ஸோ டம்மி சிஸ்டம் வந்து அந்த காலத்தில் புக்ஸு நடுவில் வந்து வுட் வச்சு நம்ம அடுக்கும். ஷெல்விங் சிஸ்டம் சார்ஜிங்கில் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாலேஜ் இன் த மாடர்ன் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இஸ் அ சென்ட்ரல் கேபிட்டல், த காஸ்ட் சென்டர் அண்ட் க்ரூஷியல் ரிசோர்ஸ் ஆஃப் எக்கானமி. ஸோ இப்போ இருக்க இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்து நாலேஜ்ன்றது ஒரு சென்ட்ரல் கேபிட்டல், அது வந்து காஸ்ட் விலையும், க்ரூஷியல் ரிசோர்ஸ் ஆஃப் எக்கானமி அது ஒரு இம்பார்ட்டன்ட். எக்கானமி டெவலப் ஆகணும்னா அந்த ரிசோர்ஸ் இல்லாமல் எக்கானாமிக் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. இதை சொன்னது யார்? பீட்டர் ட்ரக்கர். கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனை கொடுத்துட்டு இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? நாலேஜ் இன் த மாடர்ன் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இஸ் அ சென்ட்ரல் கேபிட்டல், காஸ்ட் சென்டர் அண்ட் crucial resource of economy. Who said this? Peter Drucker. Wilson and Tauber considered organization as a mission. So who has considered organization as mission? Organization or mission consider பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அப்போ வில்சன் அண்ட் டாபர். C.I. Barnett is a system is related to social system school. Social system school யார் வரான்னு கேட்பாங்க. C.I. Barnett. Need theory was introduced by Abraham Maslow. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆப்ரஹாம் மாஸ்லோ வாஸ் அசோசியேட்டட் வித் நீடு தியரி. ஸோ மோட்டிவேஷன் வந்தாலும் யார்? ஆப்ரஹாம் மாஸ்லோ தான். நீடு தியரி வந்தாலும் ஆப்ரஹாம் மாஸ்லோ தான். A system contains interrelated parts having a purpose. ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு உள்ளே இருக்குது சப் பார்ட்ஸ், சப் சிஸ்டம், அதுதான் இன்டர்ரிலேட்டட் பார்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு பில்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இடம் இது எதில் வருதுன்னா பில்டிங் ஸ்ட்ரக்சரில் வருது. இன் சர்க்குலேஷன் த ரெக்வசைட் மெட்டீரியல் ஃபார் எ புக் இஸ். ஸோ நம்ம வந்து புக்கை வந்து சர்க்குலேஷனுக்கு விடுறோம். அப்போ என்னெல்லாம் தேவை? டேட் ஸ்லிப் இருக்கணும், புக் பேக்கெட்டு, புக் கார்டு. இதெல்லாம் அந்த காலத்தில், புரியுதுங்களா? ஆனால் இப்போ வந்து நமக்கு டேட் ஸ்லிப் மட்டும் தான் தேவை, ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்கோட் தேவை, அப்படி இல்லைன்னா RFID சிப்பு தேவை. இப்போல்லாம் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தேவை, இதெல்லாம் தேவை. ஸோ டேட் ஸ்லிப் மெயினாக வேணும், ஏன்னா எந்த டேட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ புக் பாக்கெட், புக் கார்டு. Organizing deal with forming structure and authority. Organization is ஒரு formal structure, அது authority and authority. Unity of command means single point supervision. ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்னது? ஒருத்தங்க கிட்ட தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரணும், ஒரு பாஸ் தான் இருக்கணும், சும்மா எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. அப்போ சிங்கிள் பாயிண்ட் சூப்பர்விஷன். அடுது டெல் டைட்டில் மீன்ஸ், டெல் டைட்டில்னா என்னது? டைட்டில் தட் டிஸ்கஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ டேல் டைட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டைட்டிலில் படித்தோடனே சப்ஜெக்ட் வந்து அந்த புக்கோட சப்ஜெக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் டெல் டைட்டில். டைட்டில் தட் டிஸ்கஸஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஒர்க். அடுத்து எ கோலோஃபோன்னா என்னது? எ கோலோஃபோன் மீன்ஸ் என் பேஜ் ஆஃப் அன் ஓல்டு புக் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆத்தர், பப்ளிஷர், எக்ஸெட்ரா. ஸோ அந்த புக்குக்கு பின்னாடி அந்த என் பேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆத்தரோட இன்ஃபர்மேஷன், பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்க புக்குக்கு பின்னாடி, அதுதான் கோலோஃபோன். In a research paper, to refer to an immediate previous reference, the following term is used: IBID. ஐனா என்னன்னா, IBID அப்படின்னா ஐனா இம்மீடியட். ஸோ நீங்கள் இம்மீடியட் ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் IBID. In a research paper, to refer to an immediate previous reference, IBID. There is no provision of matching grant in which state library act? West Bengal. So West Bengal, there is no matching grant. Says கிடையாது, no provision for matching grant. Parry Commission in Great Britain was set up for. ஸோ நிறைய கமிட்டிஸ் அண்ட் கமிஷன் இருக்குது, அதையும் படிக்கணும். ஸோ பேரி கமிஷன் வந்து எங்கே செட்டப் பண்ணாங்க அப்படின்னா கிரேட் பிரிட்டனில்.
எதுக்காகனா யூனிவர்சிட்டி லைப்ரரி டெவலப்மெண்ட்டுக்கு. ஹூ ப்ரொபவுண்டட் த டேர்ம் லைப்ரரி சயின்ஸ் ஃபர்ஸ்ட்? ஸோ லைப்ரரி சயின்ஸ்ன்ற வார்த்தையை முன்மொழிச்சது யாரு? ரங்கநாதன். ஹூ ப்ரொபவுண்டட் த டேர்ம் லைப்ரரி சயின்ஸ் ஃபர்ஸ்ட்? எஸ்ஆர் ரங்கநாதன். ஸோ இந்த பிபிடி முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பிபிடி ஐ வில் ஷேர். ஓகே. So in this PPT, we are going to see library management years. Okay. Library management என்னென்ன years இருக்குன்னு பார்ப்போம். So Brownie charging system was introduced in the year. So Brownie charging system வந்து எப்போ introduce பண்ணாங்க? Options are 1876, 1885, 1892, 1895. Brownie charging system was introduced in the year 1895. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீவாக் சார்ஜிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர். நீவாக் சார்ஜிங் சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எப்போ உருவாக்குனாங்க? 1900. ஸோ இன்னும் வந்து நீவாக் சார்ஜிங் சிஸ்டம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1900. அடுத்து கலர் சார்ஜிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். ஸோ கலர் சார்ஜிங் சிஸ்டம் வந்து எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1948. ஸோ கலர் சார்ஜிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 1948. அடுத்து ஐஎஸ்பிஎன் ஹஸ் கண்டைன்ட் 13 டிஜிட் ஃப்ரம். ஸோ ஐஎஸ்பிஎன் வந்து இப்போ எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னா 13 டிஜிட். எப்போ இருந்து அப்படின்னா 1 January 2007. ஐஎஸ்பிஎன் ஐஎஸ்பிஎன் என்னது? இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். அதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 13. அது எப்போ இருந்து கன்வெர்ட் பண்ணாங்க? 1 January 2007. ஐஎஸ்பிஎன் நவ் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு? 13. ப்ரெசன்ட்லி த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் ஆஃப் ஐஎஸ்பிஎன் இஸ், இப்போ கரண்ட்டாக வந்து என்ன எத்தனை டிஜிட் இருக்கு ஐஎஸ்பிஎன்ல? 13. Number of digit in ISBN now are 13 digit. So ISBN consists of 13 digit. அதே கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்குறான் வேற விதத்தில். ISBN changed from 10 digit to 13. ஸோ முதல்ல வந்து 10 டிஜிட்டாக இருந்தது, இப்போ வந்து 13 ஆக்கிட்டாங்க. அது எப்போ இருந்து? January 1st 2007. வாட் இஸ் அ செக் டிஜிட் ஆஃப் ஐஎஸ்பிஎன்? ஸோ வந்து இப்போ இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க. செக் டிஜிட் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 4 தான் வந்து செக் டிஜிட். The geographical identifier number in ISBN given to the Indian book is 81. ஸோ இங்கே 81 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து geographical identifier. ஸோ ஐஎஸ்பிஎன்ல 81 வந்து 81 வந்து எதை குறிக்குது? இட் ரெப்ரசன்ட் geographical identifier number. அடுத்து PERT was developed in, PERT ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். அது எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1958. PERT was developed in the year 1958. CPM was developed in the year 1957. அப்போ சிபிஎம் தான் முதல்ல வந்திருக்கு, அதுக்கு அடுத்து தான் PERT வந்திருக்கு. PERT was developed in the year 1958. சிபிஎம் வந்து 1957. ஸோ இப்போ இயர் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த பிபிடி will share. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ வாட் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் மெல்வில் டேவி? மெல்விஸ் லூயிஸ் குசாத் டேவி. ஸோ மெல்வில் டேவியோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. மெல்வில் லூயிஸ் குசவுத் டேவி. அடுத்து ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் ப்ரோலிகோமெனோட்டோ லைப்ரரி கிளாசிஃபிகேஷன்? ப்ரோலிகோமெனோட்டோ லைப்ரரி கிளாசிஃபிகேஷனோட ஆத்தர் யார்? டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன். ஃபர்ஸ்ட் லைப்ரரி லெஜிஸ்லேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் ஸ்டேட் வென்? ஸோ லைப்ரரி லெஜிஸ்லேஷன், லைப்ரரிக்கும் ஒரு லா கொண்டு வந்தாங்க, ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அது எந்த ஸ்டேட்லன்னா தமிழ்நாடு தான். எப்போன்னா 1948. எஸ்ஆர்